முற்றிலும் கோணம் தான்ப்பா, எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு அந்த வீடு கேஷை நீங்க கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டு இந்த நாள்ல வாங்க, நீங்க இன்னைக்கு வாங்க 6 மணிக்கு நாங்க தரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போன் நம்பரும் சுவிட்ச் ஆஃப், கேஷ் கொடுத்ததுல அவங்க அப்பா போன் நம்பர் சுவிட்ச் ஆஃப். அதுக்கப்புறம் இவங்க பையன் தான் பேசியிருந்தாரு. இது வரைக்கும் உடம்பு முடியாதவன் காலில் ஆபரேஷன் பண்ணிருக்கு. நான் வீடு வந்து பார்த்தேன், நான் பணம் முடியாது சொல்லிட்டானே. ஆனா பணம் ஏமாத்தி நீங்க இருத கொடுங்க மீதி அம்மா தாங்க சொல்லி 3 லட்சம் ஆயிடாரு. வாங்கிட்டு ஜனவரி குத்துறானு, 4ஆம் தேதி குத்தான், ஜனவரி கொடுத்தேன். என்ன பணம் இன்னைக்கு நாளைக்கு சொல்லிட்டு 6 மாசம் ஆச்சு. நான் டெய்லி வந்து காலைல நைட்டு வரேன், காலை நைட்டு வரேன். ஏமாத்தான் எங்க சந்தில ஒரு 10 பேர் ஏமாத்திக்கிறோம். இப்ப இல்ல, இவன் 10 இதான் தொழிலே, இவன் தொழிலே தான், இதான் தொழில். என் தங்கச்சிக்கு வந்து காசு கொடுத்தோம். போன மாசம் லாஸ்ட்ல வந்து 4 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். 4 லட்சம் கொடுத்து லீஸ்க்கு வீடு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். 2 வாரம் ஆகும் வீடு ரெடி ஆக, நீங்க அப்புறமா வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போனை சுவிட்ச் ஆஃபும் பண்ணிட்டாங்க. அவங்க பொண்ணு நம்பர் கொடுத்திருந்தாரு. அந்த பொண்ணுக்கு கால் பண்ணால் ரிங்கு போது, அந்த பொண்ணு அட்டன் பண்ணவே மாட்டுது. சரி நாங்க டவுட்டா இருக்கு, நான் வந்து வீடு இங்கதான் இருக்கேன், தங்கம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கிட்ட. அந்த வீட்டுல சரி நம்ம வீட்டுல போய் பார்க்கலான்னு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து நான் பார்த்தேன். அப்ப பார்க்கும்பொழுது அவங்க பையன் இறங்கினா மேல இருந்து கீழே இறங்கும் பொழுது இந்த மாதிரி காசு கொடுத்தோம் லீஸுக்கு, இன்னும் வீடு கிடைக்கல, போன் பண்ணாவும் எடுக்க மாட்டாங்கன்னா அப்பாவும் அக்காவும் ஊருக்கு போயிருக்காங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சனிக்கிழமை வந்துருவாங்க, நீங்க வாங்கன்னு சொன்னாரு. சரி நான் இந்த சைடு என் ஃப்ரெண்டு வீடு இருக்குன்னு அப்படி போகும்பொழுது ஆல்ரெடி காசு கொடுத்தவங்க இன்னும் கத்திக்கிட்டு இருந்தாங்க. சரி நான் கேக்குறேன், சரி என்னாச்சு ஆண்டி நீங்க காசு கொடுத்தீங்களான்னு பொழுதுதான் எனக்குமே தெரியுமே அவர் ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு. அப்பல இருந்து ரொம்ப நேரமா மேல ட்ரை பண்றோம். இந்த வீட்டுல இருக்கிறவங்க விட மாட்டாங்க மேல போறதுக்கு. அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி மேல போனோம். ஆனா உள்ள வந்து வீடு பூட்டு போட்டிருக்கு. உள்ள பூட்டு போட்டு உள்ள நாய் சவுண்ட், லைட் எரியுது, எல்லாமே இருக்கு. ஆனா யாருமே மேலயும் போல. ரொம்ப நேரமா போலீஸ் மேல போங்க 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 சொல்றோம். ஒரு 1 hour கிட்ட கீழே தான் நிக்கிறாங்க கண்டி. அவனால தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான். ஏன்னா பக்கத்து பில்டிங் வந்து ஜாயிண்ட்ல தான் இருக்கு. பூட்டு போட்டு திறந்து ஒருத்தர் எகிரி குதிக்கலாம். சின்ன பாப்பா கூட எகிரி குதிக்கிற அளவுக்கு தான் ஸ்பேஸ் அங்க இருக்கு. சார் போன மாசம் தான் வந்து வீடு காலி சொல்லிட்டு போர்டு இருந்துச்சு. நாங்க வந்து போன மாசம் தான் வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போனோம். 2,75,000 ஒண்ணு கொடுத்தோம். 2 நாள் கழிச்சு மீதி 2,30,000 ரூபாய் கொடுத்துரும். 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு 2 நாள் கழிச்சு நீங்க வீடு வாங்கம்மா, நான் வீட பெயிண்டிங்லாம் அச்சு விட்டு அடிக்கிறேன்னு சொன்னாரு. திருப்பி 2 நாள் கழிச்சு போன் பண்ணா, இல்லம்மா நான் ஆபரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன், எனக்கு வந்து 1 வாரம் டைம் கொடுங்கம்மா அப்படின்னாரு. 1 வாரம் கழிச்சு போன் பண்ணா அவங்க பையன் கிஷோர்ன்றது தான் போன் எடுத்தாரு. அப்பா வந்து ஊருக்கு போயிருக்காரு. அப்ப நான் உடனே கேட்டேன், ஆபரேஷன் பண்ணது எப்படிங்க ஊருக்கு போவாருன்னு சொல்லி கேட்டேன். இல்லங்க அப்பாவால முடியல, ஊர்ல வச்சு நாங்க பாத்துக்கிறோம், நாங்க அப்பாவால உங்களுக்கு இங்க வந்து நான் ஒரு 3 நாள்ல வீடு காலியாகும் சார். நான் சொன்னேன், முதலே கூடனா முற்றிலும் கோணம் தான்ப்பா, எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு அந்த வீடு கேஷை நீங்க கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டு இந்த நாள்ல வாங்க, நீங்க இன்னைக்கு வாங்க 6 மணிக்கு நாங்க தரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போன் நம்பரும் சுவிட்ச் ஆஃப், கேஷ் கொடுத்ததுல அவங்க அப்பா போன் நம்பர் சுவிட்ச் ஆஃப். அதுக்கப்புறம் இவங்க பையன் தான் பேசியிருந்தாரு. இது வரைக்கும் அவங்க பையன் போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. போலீஸ்காரங்க நாங்க மேல போய் கேட்டா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. அவங்க நீங்க மேல ஏறாதீங்க, நீங்க மேல சண்டை போடக்கூடாது, நீங்க வரக்கூடாது, நீங்க மேல போய் கேட்க கூடாதுன்னா அவன் மேல இருந்து வீடு பூட்டு போட்டு லைட் எரியுது பாருங்க, லைட் எரியுது. அவங்க பொண்டாட்டி இருக்காங்க, வீட்டுல நாய் எல்லாம் இருக்குது, கேமரா வச்சு நான் பாத்துதான் கீழே குனிஞ்சு பார்த்தா அவங்க நடுக்கிறதெல்லாம் தெரியுது, அவன் உள்ளதான் இருக்கிறான், அவன் சில்பர் எல்லாம் வெளியாகுது. போலீஸ்காரன் நீங்க கதவுல கையக்க கூடாது, நீங்க அவனை கேட்க கூடாது, அவ்வளவு சப்போர்ட் அவனுக்கு. நாங்க 2 பேர் நாங்க தான் முதல்ல கத்தி நின்றோம். அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு ஆள் வந்தாங்க. இப்ப 13 பேர் வந்துக்கிறாங்க. அவன் மேல ஏற்கனவே ஒரு 10 பேர் கேஸ் இருக்குதான். ஏமாத்தி வீடு வாங்குறது அவனோட தொழிலாங்க. இது வந்து முதலமைச்சர் விஜய் சொன்னாரு, நீங்க ஆட்சிக்கு வந்தோடனே நீங்க சொல்ற கேஸ் நாங்க முதல்ல எடுப்போம். விஜய் சார் பாத்தாருன்னா அவன் என்ன பண்ணுவாரு எங்களுக்கே தெரியல. இல்ல எங்களுக்கு தெரியல, உடனே நடவடிக்கைனாரு. இந்த ஏமாத்துக்காரனுக்கு ஒரு நடவடிக்கை தான் நல்லா இருக்கும். 3 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இந்த 28ஆம் தேதி வீடு தரேன்னு இருக்கான். எலெக்ஷனுக்கு முன்னாடி வாங்கினா காசு 20 days டைம் ஆகும், நான் காலி பண்ணி கொடுத்துறேன்னா 3 லட்சம் ரூபாய். அதான் லீஸுக்கு வீடு விடுறேன்னு சொல்லிட்டு 5 லட்சம் ரூபாய். அக்ரிமெண்ட் போட்டு பேப்பர் கொடுத்துருக்கான், பாண்டு பேப்பர்ல போட்டு கொடுத்துருக்கோம். லாஸ்ட் டைம் இந்த 28ஆம் தேதி காலி பண்ணி கொடுத்துறேன்னு சொன்னாங்க. முந்தானத்து தான் வந்து பேசினேன், நம்ம வீட்டு ஹவுஸ் ஓனர் கிட்ட அவரே தான் பேசுறான். நான் இந்த 28ஆம் தேதி நான் உங்களுக்கு காலி பண்ணி கொடுத்துறேன் சொல்லிடுவோம். இப்ப அதான் 28ஆம் தேதி சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஆயிடுச்சு. நான் உடம்பு முடியாதவன் காலில் ஆபரேஷன் பண்ணிருக்கு. நான் வீடு வந்து பார்த்தேன், நான் பணம் முடியாது சொல்லிட்டானே. ஆனா பணம் ஏமாத்தி நீங்க இருத கொடுங்க மீதி அம்மா தாங்க சொல்லி 3 லட்சம் ஆயிடாரு. வாங்கிட்டு ஜனவரி குத்துறானு, 4ஆம் தேதி குத்தான், ஜனவரி குத்தான். என்ன பண்ண இன்னைக்கு நாளைக்கு சொல்லிட்டு இந்த 6 மாசம் ஆச்சு. நான் டெய்லி வந்து காலைல நைட்டு வரேன், காலை நைட்டு வரேன். இது பாருங்க மென்டல் ஆயிட்டானு. என் புள்ளியும் டெய்லி என் புள்ளிட்டு வருவானு. அவன் கேமரா பார்த்து உள்ளே இருப்பான்.
கேமரா பார்த்து உள்ளே இருப்பான் வேற மாட்டான் பணம் இல்லை பேசிட்டு இருக்கேன் ஃபீஸ் கட்ட பணம் இல்ல என் வீட்டுக்காரருக்கு சுகர் உடம்பு ஒரு 10 ரூபாய் இருந்தா வாடகை கட்ட முடியலன்ட்டு நகையை வாங்கி வச்சு இது பண்ணான் இப்படியே ஏமாத்துவான் மீதி பந்து அப்புறம் தாங்க அண்ணாப்பல மீதி பந்து அப்ப தாங்க குழந்தைங்கள பாருங்க டெய்லி வரேன் நான் குழந்தைங்க சின்ன குழந்தை வச்சு நைட்டு பகலா அழுத்துறோம் சார் நாங்க டெய்லி வருவேன் காலைல நைட்டு வருவேன் பைத்தியமாவே ஆயிட்டாரு டெய்லி காலையில நைட்டு இங்கே உட்காந்து கேமரா பார்த்து பேசுவாரு ஆனா அந்த பணத்தை குத்துறா எங்க வீட்டுல பிரச்சனையா இருக்குதுண்ணா அவன் பையன் இருப்பான் குத்துருவாங்க அவங்க குடும்பம் அப்படிதான் தெரியாது நான் மாட்டி விடுவேன் அந்த நகை சீட்டு காட்டுறேன் பாருங்க அவங்க கிட்ட இறந்து வாங்கி வச்சு நான் நகையை வச்சு கட்டினேன் நானு ஏன்னா என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லையே வாடகை கட்ட முடியலையே அப்படின்றதுக்காக லீஸுக்கு பணம் கொடுத்தேன் இப்படியா ஏமாத்துவான் சார் நாங்க அந்த வீட்டுக்கு 5 சார் 3 மாசம் ஆகுது நாங்க வந்து கேட்கும் போதுதான் ஆள் இருக்க மாட்டாங்க சார் இன்னைக்கு நாளைக்கு அப்பா செத்துறாங்க கர்மாந்தம் நடக்கணும் எலெக்ஷன் நடக்கணும் இப்படியே ஏமாத்தினோம் சார் டெய்லி நாங்க வந்து போல வீடை பூட்டி போட்டு உள்ளவே இருக்காங்க சார் என் புள்ள கஷ்டப்பட்டு வாங்கின சார் 5 பேங்க்ல நகையை வச்சு கொடுத்துச்சுங்க சார் வீடு வேணும்னுக்காக கொடுத்துருப்பாங்க அது மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டேன் சார் எங்களை நானும் கூட என் புள்ளையும் தான் கொச்சு இதை பார்த்து விஜய் சார் இது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் சார் விஜய் சார் பார்த்து இது நடவடிக்கை எடுக்கணும் சார் ஆமா டிஎம்கே இருந்தான் நடுவுல டிஎம்கே இருந்தான் இப்ப பாஜக இருக்கான் இருக்கான் இந்த வீடு இவந்தே இல்ல இன்னொருத்தர் பாயை ஏமாத்தி தான் இந்த வீடே வாங்கினாங்க ஃப்ராடு போட்டோட போடுங்க இந்த வீடு ஒடி இல்ல ஏன்னா பொடிகள்ல ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டு ஃபுல்லா எல்லாரும் லீஸ் ரெண்ட் ஏமாத்தி 5 பேர்கிட்ட 10 பேர்கிட்ட ஏமாத்தான் எங்க சந்தில ஒரு 10 பேர் ஏமாத்திக்கிறான் இப்ப இல்ல இவன் 10 இதான் தொழிலே இவன் தொழிலே இதான் தொழில் நாங்க என் மச்சான் குத்துக்கிறேன் 5 லட்சம் ரூபா குத்துக்கிறாப்பல என் மச்சான் தான் எல்லாம் என் மச்சான் 5 லட்சம் ரூபா குத்துக்கிறான் நகை அவன் பொண்டாட்டி நகை வச்சு குத்துக்கிறான் இந்த வீடா வந்து இல்ல இதே எழுத்து வாங்கின ஏமாத்துறான் கேமரா எடுத்து அந்த சந்து உள்ள போங்க அந்த வீட்டுல எல்லாம் வீட்டுல குடி இருக்காங்கல்ல அவங்க கையிலே கேளுங்க அவர்கிட்டே கேளுங்க